Hello students, I am Max Thiagu. 12ஆம் வகுப்பு கணிதம் 10வது சாப்டர் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.5ல் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வினா எண் 4 சப்டிவிஷன் 8 x cos y dy = e power x log x plus 1 dx கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், x உறுப்பு தனியாக y உறுப்பு தனியாக பிரிக்கணும். இதில் ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, cos y dy இந்த பக்கம் இருக்கிறனால y உறுப்பெல்லாம் LHSல வந்துடுது, dx RHSல இருக்கிறனால x உறுப்பெல்லாம் RHS கொண்டு போயிடும். ஆல்ரெடி x உறுப்பு எல்லாம் அங்கே தான் இருக்குது. x log x ப்ளஸ் 1 dx x உறுப்பு. இந்த பக்கம் cos y dy, இங்கே ஒரு x இருக்குல்ல, இதை RHS கொண்டு போகிறப்ப என்ன ஆகும், பை xன்னு வரும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இதை அப்படியே உள்ளார பெருக்கிறோம். e power x பை x இன்ட்டு இதை பெருக்கும்போது x கேன்சல் ஆகிடும், e power x இன்ட்டு log x ப்ளஸ் e power x பை x இன்ட்டு 1 e power x பை x இன்ட்டு dx. ஒரு தடவை திருப்பி எழுதிடுவோம். cos y dy equal to அப்படியே dx உள்ளார கொண்டு வந்தோம்னா e power x log x dx ப்ளஸ் e power x by x dx. இந்த dxஐ தனித்தனியாக ரெண்டுத்துக்கும் பிரிச்சுக்கிறோம். இப்போ தொகைப்படுத்துகிறோம், அதாவது இன்டகரல் செய்யும்போது இன்டகரல் cos y dy equal to இன்டகரல் e power x log x dx இன்டகரல் e power x by x dx. இப்படி இருக்கா. இதில் இந்த உறுப்பை நம்ம என்னன்னு செய்கிறோம், இன்டகரல் e power x log x dx அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், ஐன்னு எடுத்துப்போம். இன்டகரல் ஐன்னு எடுத்துப்போம். ஐ ப்ளஸ் இதை அப்படியே எழுதிப்போம், e power x by x dx. முதல்ல இந்த ஐயோட மதிப்பை மட்டும் கண்டுபிடிப்போம். ஐ ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்கோம், ஐ ஈக்குவல் டு இன்டகரல் e power x log x இன்ட்டு dx. இதை தான் ஐ ஈக்குவல் டுன்னு எடுத்துருக்கோம். இந்த ஐயோட மதிப்பை முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். ஐயோட மதிப்பு e power x log x மைனஸ் இன்டகரல் e power x 1/x dx. இது இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னா, இந்த இன்டகரலில் எக்ஸு அப்படிங்கிறது 2 வருது. இன்டகரல் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருந்தால் ஈஸியாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இங்கே 2 எக்ஸ் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, லாக் எக்ஸை அப்படியே வச்சுக்கணும். e power xஐ தொகைப்படுத்தினாலும் சரி வகைப்படுத்தினாலும் நமக்கு என்ன வரப்போகுது, e power xக்கு e power x தான். அதனால் e power xக்கு e power x மைனஸ் இன்டகரல் இங்கே இருக்கிற e power x அப்படியே எழுதிக்கிட்டு log x என்ன செய்யணும்னா வகைப்படுத்தணும். log xக்கு வகையிடல் என்ன வரும்னா 1/x dxன்னு வரும். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம திருப்பி இந்த கணக்கில் எடுத்து எழுதிடுறோம். இன்டகரல் cos y dy equal to, நல்லா கவனிச்சிங்க, ஐன்னு வருதுல்ல, ஐக்கு பதிலாக இந்த மதிப்பு e power x log x மைனஸ் e power x by x dx. இதை எழுதியாச்சு. ஐக்கு பதிலாக எழுதிட்டோம். ப்ளஸ் இன்டகரல் e power x by x dx. இது இங்கே இருக்கிறது. இது ரெண்டும் நம்ம ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சது. சீக்குவல் டு இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் உறுப்பு, இது ப்ளஸ் உறுப்பு, அதனால் ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. e power x log x ப்ளஸ் சி. இங்கே நம்ம கணக்கில் கடைசியாக ஒரு சி சேர்ப்போம்ல, அந்த சி. இந்த இன்டகரல் காஸ் ஒய்க்கு என்ன வரும் ஃபார்முலா, சைன் ஒய்ன்னு வரும். இன்டகரல் சைன் ஒய். ஓகே, தேங்க்யூ.